நல்லா ஒரே ஒரு சீன் இல்லை அந்த மாற்றுத்திறனாளை வச்சு எடுத்திருக்காரு. அது நல்லாவே பண்ணியிருக்காரு அருண் விஜய். சூப்பராக இருக்கு. மியூசிக் சொல்லிக்கிறான்னு சொல்ல முடியல. படம் நல்லா இருக்கு. பாலா படம் சார். ஆமாம், கொஞ்சம் தத்ரூபமாக இருக்கும். அது இருக்கு. பாலா சார் பக்கா படம். அருண் விஜய் நல்லா நடிச்சிருக்காரு. பொருத்தமாக இருக்கு. பக்காவாக இருக்கு. பாலா படம் ஆக்சுவலி பாலா படம் தான். அது ஆக்சுவலாக பாலா படம் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. என்னென்னா வந்து நல்லா ஓரளவுக்கு இப்போ ஜென்ரேஷனில் நடக்கிற விஷயத்த வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட்டில் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். ஆக்சுவலாக நந்தா ஃபீல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கேரக்டர். அவர் கொஞ்சம் அவர் வாய் பேச முடியாத ஒரு ஆள், மாற்றுத்திறனாளியாக நடிச்சிருக்காரு. ஸோ பர்ஃபார்மன்ஸாக பக்கா பண்ணியிருக்காரு அருண். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். பட் இது ஓகே. ஆனால் இதுக்கு இந்த இவர் கேரக்டருக்கு இதுதான் போய் கரெக்டாக இருக்கும். பாட்டு மட்டும் கொஞ்சம் தடுத்துருக்கலாம். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. மியூசிக் சாம்சிஎஸ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம்சிஎஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். போட்டிருந்தாங்க. மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் பக்காவாக பண்ணியிருக்காரு. 2 சாங் நல்லா இருந்துச்சு. மற்ற 2 சாங்ஸ் வந்து தடுத்துருக்கலாம் மேபி. இளையராஜா யூஸ் பண்ணுறலாம். பட் இது ஓகே. ஜிவி பிரகாஷ் அவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காரு பயங்கரமாக. கிளைமேக்ஸ் சீனுக்கு முன்னாடி ஒருத்தர் கொலை பண்ணுவார். ஆக்சுவலாக அந்த சீன் வந்து உண்மையாகவே கிளாப்ஸ் தான் தேட்டரில். நல்லா கொடூரமாக கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த ஒரு சீன் ஆக்சுவலி அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கிடையாது. பட் மெசேஜாக பார்க்கும்போது நமக்கு எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொடூரமான விஷயத்தில் ஒரு கொலை பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் காட்டியிருப்பாங்க. அது ஆக்சுவலாக அப்படி தான் பண்ணணும் அந்த மாதிரி ஆட்களை. ஸோ அது சீன்ஸ்லாம் அந்தளவுக்கு இருக்கனால இந்த மாதிரி ஆட்களை இப்படி தான் கொலை பண்ணணும். ஸோ அது அதுக்கு மாதிரி காட்டியிருக்காங்க. அவ்வளோதான். ஆமாம், இல்லை இப்படி தான் இருக்கணும். ஒரு ஆக்ரோஷமாக காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களை இப்படி பண்ணால் தான் வேறு லெவலில் பண்ண முடியும், கொலை பண்ண முடியுன்ற ரேஞ்சுக்கு தப்பே இல்லைன்னு காட்டியிருக்காங்க. ஒரு கொலை பண்ணால் தப்பு இல்லைன்ற ரேஞ்சு காட்டியிருக்காங்க. அவர் படம் சூப்பராக பண்ணியிருக்காரு சார். நல்லா இருக்கு. அண்ணன் தங்கச்சி கேரக்டர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அருண் விஜய் சார் படிப்பு ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அதெல்லாம் இல்லை சார். நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. அவர் தப்பு பண்ணுறது அது வந்து எடுத்து காமிச்சிருக்காரு. ஆமாம், அண்ணன் தங்கச்சி சீன்ஸ் ரொம்ப பிடிச்சது. நல்லா இருந்துச்சு படம். மியூசிக்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அதான் அருண் விஜய் கோசம் ஆமாம், அது புதுசாக இருந்தது. அது நல்லா சினிமா ஃபேமிலி. ஆமாம், அது நல்லா சென்டிமெண்ட். எப்பவுமே அவர் ஃபீலிங் ஆகிடுவார். நல்லா ஃபீலிங் ஆசை தானே முடிப்பார். அதனால இதுவும் அதே மாதிரி அப்படிலாம் இதில் சார் தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால அந்த மாதிரி வந்து பண்ணுறாரு. அவ்வளோதான் விஷயம். அபுலகலண்ணா நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப சிங்கமாக பார்க்குறவங்க இல்லை. ஏன்னா இப்போயே ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே இருக்காங்க. அது அந்த மாதிரிலாம் காட்டலை. இருக்குது. பட் டீசெண்டாக இருக்கும். நல்லா இருக்குது. நல்லா எமோஷனல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன அதாவது எங்கேயும் மிஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஆனால் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையிலே எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு மியூசிக்கு. ஆமாம், அருண் விஜய் சூப்பர் ஆக்டிங்கு. மியூசிக்லாம் உண்மையிலே இந்த தேட்டரோட எஃபெக்ட்டுக்கு அதுக்கு ஒரு பண்ணதுக்கும் சூப்பராக இருக்கும். உண்மையிலே கிடையாது. இல்லை அதான் நம்ம அது அடிக்கடி அந்த டைரக்ஷன் பார்த்ததுனால அப்படி தெரியுது. பட் ஒர்க் பார்த்தீங்கன்னா அப்படி வாங்கலை. நல்லா தனியாக வாங்கியிருக்காரு. இவருக்கான எமோஷனல் இவருக்கான கனெக்ட் தனியாக இருக்குது. ஃபைட் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. எமோஷன்ஸ் ஒரு 2-3 இடத்துல சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த ஊனமுற்றம் வச்சு தான் சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபேமிலியாக பார்க்கணும். இன்னொன்று கொஞ்சம் சில்ட்ரன்ஸ் பார்த்தா நல்லாயிருக்கும். ஆமாம், சில்ட்ரன்ஸ் பார்த்தா நல்லா. அப்படி இல்லை. இப்போ சில்ட்ரன்ஸ் ஏன் பார்க்கணும் அப்படின்றனா, சின்ன குழந்தைங்கள கூட வயசானவங்க எல்லா ஆம்பளைங்களும் சொல்ல முடியாது. பொதுவாக 60 வயசு 70 வயசு ஆம்பளைங்கள்லாம் வாட்ச்மேனை நம்பி வைக்கிறோம். அவனுங்க கூட்டு போய் 6 வயசு பொண்ணெல்லாம் ரேப் பண்ணுறாங்க. இப்போ எல்லாம் நடந்துட்டு இருக்கு. செய்தியில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது இதை பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு அது புரியும். வேற ஒன்றும் அதுக்காக தான் சொல்லுவேன். புரியல. அதுதான் எனக்கு புரியல. ஆனால் நல்லா இருக்கு படம். வேற லெவல். அப்படி இல்லை, அவங்க இதை தான் கொண்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் முன்னாடியே யோசிக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லை. ஆனால் நல்லா இருந்தது. ஆனால் இப்போது கொண்டு போகிற அதான் இதெல்லாம் தோணிச்சு. இப்போ நம்மளுக்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஆனால் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த தண்டனை கொடுக்குற விதம். இப்போ எல்லாருமே தண்டனை கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜய் மட்டும்தான். அவர் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் எதுவுமே பண்ணல. அவரை விடுவிச்சிட்டாங்க. அவ்வளோதான். சோகப்படலாம் இல்லை, கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஆனால்
இருக்கு இருக்கு தங்கச்சி பாசம் அதெல்லாம் நல்லா இருக்கு. அதுதான் ப்ரோ அந்த இது அதான் தண்டனை கொடுப்பார்ல அருண் விஜய் அதுதான். ஆமாம் அந்த மாதிரிலாம் இல்லை. வெறியாகும் அவ்வளோதான். தப்பு செய்கிறவங்களே தண்டிக்கணும். யாருக்காக இருந்தாலும் இப்போ யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம பிதாமகன் மாதிரி இல்லை இதில். ஆமாம், அருண் விஜய் வாய் பேச மாட்டார், காது கேட்காது, அந்த மாதிரி நடிச்சிருப்பார். எல்லாருமே பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். அப்படி நல்லா பாலா சார் வந்து நல்லா படம் பண்ணியிருக்காரு. பாலா சார் படம்னாலே ரொம்ப ஒரு சோகமாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கும். ஸோ உலகத்தில் நடக்கிற ஒரு கதையை எடுப்பார். இதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு மாற்றுத்திறனாளிகள் வந்து ஹாஸ்டலில் இருக்காங்க. அந்த பெண்கள் வந்து குளிக்க போகிறாங்க, கண்ணு தெரியாதவங்க. அதை வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க, அதை அட்டாக் பண்ணுறாரு. நல்லா பண்ணியிருக்காரு பாலா சார். அவங்களுக்கு நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. உண்மையாக நடக்குதா இல்லைன்றது தெரியல, ஆனால் இது நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு பாலா சார். நல்லா இருக்குது. அவருடைய கெட்டப்பு, அதோட ரீஎன்ட்ரியெல்லாம் கொடுத்துருப்பாரு. அப்படியே கிணத்துலேருந்து வர்றது, அந்த சீன்லாம் வேறு லெவலில் இருக்குது சார். இல்லை ஜிவி சாரும் நல்லா அட்டகாசமாக பக்காவாக பண்ணியிருக்காரு. மியூசிக் எல்லாம் அந்த மாதிரி இல்லை தான் சார். விக்ரம் பார்க்குறது எப்படி இருக்குன்னா, விக்ரம் பார்க்குற மாதிரி அருண் விஜய் பார்க்குற மாதிரி இருக்குது. சூர்யா சார் பார்க்குற மாதிரி இல்லை. விக்ரம் பார்க்குற மாதிரி எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. சூர்யா சார் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்படி இருந்திருந்தால் கூட நடிச்சிருக்கலாம். ஓகே பரவாயில்ல. அருண் விஜய் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃபைட்லாம் சூப்பராக இருக்குது. பாலா சார் எப்படி இது பண்ணுவார், டேரக்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஏன் கொடூரமாக கொள்ளுறாருன்னா, இப்போ அந்த பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது யாருக்கா இருந்தாலுமே அந்த ஒரு வெறி இருக்கும். ஏன்னா இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான். ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி யாருமே அந்த மாதிரி ஒரு இது நடக்க மாட்டேங்கிறாங்க. வன்கொடுமைக்கு இது பண்ண மாட்டேறாங்க. இதே இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து இவர் பண்ணது வந்து கரெக்டு தான் எங்களுக்கு தோணுது. இல்லை பண்ணலாம். பார்க்குறவங்களுக்கு புரியும் போது தெரியும்ல. ஏன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அது நல்லா இருந்துச்சு படம். பாலா சார் நாங்கள் பார்க்கும் போதே அவரோட ஃபேஸ், அருண் விஜயோட கேரக்டரு, அவரோட மேக்கப் பண்ணும் போதே பாலா சார் தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. ஏன்னா ஆமாம், பிதா மகனில் வந்து விக்ரம் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இங்கே அருண் விஜயும் இருந்தார். அந்த மாதிரி அதில் இருக்க சீன்ஸ் வந்து இதில் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. இளையராஜா சார் இருந்திருக்கலாம், கடைசி கிளைமாக்ஸில் இருந்திருக்கலாம் இளையராஜா. ஆமாம் இல்லை, கடைசியில் அந்த கிளைமாக்ஸ்க்கு ஒரு சாங் இருந்துச்சு. அந்த சாங்குக்கு இளையராஜா இருந்துச்சுன்னா செம்ம வேறு லெவலாக இருந்திருக்கும் எங்களுக்கு தோணுச்சு. லாஸ்ட்டு சீன் தான். தங்கச்சி வந்து மிஸ் பண்ணியிருக்க கூடாது. அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அவங்களோட இதுவை புரிஞ்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு இது அவர் வணங்கலாம். எல்லாமே வந்து ஏன்னா பெண்களுக்காக ஒரு இது வந்திருக்காரு, திருநங்கைகளுக்காக ஒரு இது பண்ணியிருக்காரு.